தமிழ்நாடு அரசியல்ல பாயாச உதாரணம் வந்து முதல்ல சொன்னது எம்ஜிஆர் தாங்க. திமுகல இருந்து அவர் விளக்குனப்ப ஹிண்டு நிருபர் வந்து அப்ப சத்யா ஸ்டுடியோல அவருக்கு தனியான மேக்கப் ரூம் கார்டனுக்கு போன் பண்ணாரு. அதாவது ராமவரம் தோட்டத்துக்கு. அங்க இல்ல. அப்போ இதுதான் சாதாரண டயல் போன் தான். அப்போ அந்த நம்பரை வாங்கி அங்க மேக்கப் ரூம்ல மட்டும் அவருக்கு தனி போன் உண்டுங்க. தனி போன் கனெக்ஷன். அதுக்கு அடிச்சு கேட்கணும்னு நினைக்கும் போது சரியா கிடைக்கல. அப்புறம் எம்ஜிஆர் உதவியாளர் மகாலிங்கண்ணன் கேட்டு எம்ஜிஆர் வந்து கமெண்ட் ஹிண்டு நிருபர் இப்படி கேட்கிறாருங்க, என்ன பதில் சொல்றது, அரசியல் சூழல் இப்படி இருக்கு, நான் பாயாசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல் அப்படின்ட்டாரு. அதாவது நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லு. இதான் இந்த பாயாசம் தான். அப்புறமா விஜய் வந்து எடுத்து கையாண்டாரு. இதுல பாயாசம் பாய்சன்கிறதுல அர்த்தமே இல்லை. என்ன காரணம்னா சில கட்சி சில நேரங்கள்ல பாயாசமா இருக்கு, இன்னொரு நேரத்துல அது பாய்சனா மாறிடுது. அப்ப எப்படி தோல்வி எல்லாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? இப்ப பிஜேபி எப்படி வந்து ராஜஸ்தான்ல தோத்துச்சு சட்டமன்ற இடைத்தேர்தல்ல, பீகார்ல ஜெயிக்குதுங்க, ராஜஸ்தான்ல ஏன் தோத்துது? ஆளுங்கட்சி தானே பிஜேபி அங்க. அப்ப அந்த கட்சி இப்ப பீகார்ல பாயாசமா இருந்துட்டு ராஜஸ்தான்ல பாய்சனா மாறிடுச்சா? மக்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அந்தந்த மாநில சூழல் இல்ல அந்தந்த தொகுதி சூழலுக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கிறாங்க.